ஆலோசனைப்படி வரும் 17/8 அன்று முதல் எனிவே ரெஜிஸ்ட்ரேஷன், ப்ரெசன்ட்லெஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த முறையில் ஆன்லைன்லேயே எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸும் முடிக்கிற மாதிரி ஒரு முன்னோடி திட்டம் கொண்டு வந்திருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போது எல்லா டாக்குமெண்ட்ஸும் அதில் வராது. ஃபஸ்ட்டு டைம் ரெஜிஸ்டர் பண்ணுறது, ஃபஸ்ட்டு பிளாட் ரெஜிஸ்டர் பண்ணுறதும், அப்பார்ட்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதும், இது அத்தனையும் வந்து முழுதும் ஆன்லைனில் செய்யும் ஒரு ஃபெசிலிட்டி கொண்டு வர போகிறோம். அது 17/8 முதல் அது செயல்பாட்டுக்கு வர இருக்கிறது. அதன் மூலம் பில்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு லாகின் கிரியேட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி கொடுத்துருவோம். அவங்க லாகின் ஐடி கிரியேட் பண்ணி அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதை எங்கேருந்து வேணாலும் பண்ணலாம். அது ஜஸ்ட் ஸ்பெசிஃபிக் டைம் கூட கிடையாது. எனி டைம் எந்த நடுராத்திரியில் கூட பண்ணுற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்துடும். அது மூலமாக நம்ம பண்ண முடியும். அதற்கு தேவையான சில டிவைசஸ் மட்டும் அவங்க வாங்கி வச்சுக்கணும். இந்த நம்ம கைரேகை பதிகிறது, ரெட்டினா ஸ்கேனர் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டா அந்த ஆத்தென்டிசிட்டி, அந்த பர்டிகுலர் நபருக்கு தான் அந்த டாக்குமெண்ட் பதிகிறாங்களாங்கிறது அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணி அது ஒரே நாளில் அவங்களுக்கு டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணுற மாதிரியான ஃபெசிலிட்டியை பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதன் மூலமாக மக்கள் ஒரு 30% ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வர வேண்டிய க்ரௌடு கம்ப்ளீட்டாக கம்மியாயிரும். இதன் மூலம் இன்னும் 70%க்கான வேலைகளும் நடந்துகிட்ருக்கு. அதில் இருக்கிற சில குறைபாடுகள், அதில் இருக்கிற டிஃபிகல்ட்டியெல்லாம் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஒன்ஸ் அதுவும் ரெக்டிஃபை ஆயிடுச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன் பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சிகள் எடுப்போம். இப்போ இந்த எனிவே ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் அந்த பில்டர்ஸ்க்கு இவங்களுக்கெல்லாம் நாங்கள் லாகின் ஐடி கொடுக்குற மூலம் அவங்களுக்கு ஏதாவது குறைகள், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுல ஏதாவது குறைகள் இருப்பினும் அவங்களுக்குன்னு ஒரு டோல் ஃப்ரீ நம்பரை கூடிய சீக்கிரம் நாங்கள் அறிவிக்க போகிறோம். அதில் ஏதாவது அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறதுல ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா அதன் மூலமாக அவங்க அந்த நம்பர் கால் பண்ணி அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு queries இருக்குன்னா, எஸ்ஆர்ஸ் ஒரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஏதாவது queries இருந்ததுன்னா சப் ரெஜிஸ்ட்ரார்ஸ்க்கு வந்து அதில் கொரி போட்டாங்கன்னா அதுக்கு ஒரு 30 நாளில் பதில் அளித்தாங்கன்னா அந்த டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆகிரும். அவ்வளோதான். ஸோ இதுதான் நாங்கள் செயல்படுத்திகிட்டு இருக்கோம். ஆமாம், எனிவே ரெஜிஸ்ட்ரேஷன். ஒரு டிபார்ட்மெண்ட்ல ரெவென்யூ அதிகப்படுத்துறதுக்கான பணிகளை தொடர்ந்து செஞ்சுட்டே வராங்க. ஆமா, நம்ம டிபார்ட்மெண்ட்ல என்ன மாதிரி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் உருவாக்குறதுக்கு திட்டமிட்டிருக்கீங்க? அதுதான் இப்போ நம்ம நேற்று சிஎம் ரெவ்யூ மீட்டிங்லேயும் அந்த டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ணணும். மொத்தத்தில் இதுக்கு முன்னாடி நடந்த லீக்கேஜஸ் இதெல்லாம் கண்டுபிடிச்சி கவர்மெண்ட்டுக்கு எந்த விதத்திலே ரெவென்யூ பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அதிகாரிகள் அனைவருக்கும் நாங்கள் சொல்லியிருக்கோம். சில இடத்துல வந்து இந்த வேல்யூ கம்மியாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தப்பான முறையில் நடந்திருக்கு. அது எதுவுமே நடக்கக்கூடாதுங்கிறத நாங்கள் கிளியராக சொல்லிட்டோம். இந்த ரெஃபர் ஸ்ட்ரீட் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைகளையும் சரி பண்ணுறதுக்கான முயற்சிகள் இருக்கும். இன்னும் ஒரு மாதத்தில் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு காணப்படும். சார், இப்போ சார் சொல்லும் போதே ஒன்று சொன்னீங்க சார், அந்த வேல்யூவை குறைச்சி காட்டி பதிவு பண்ணியிருக்காங்கன்னு. அது வந்து இன்னமும் இருக்கிறதா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா இருக்காது, இனிமேல் இருக்காது. பதிவுக்கு போகிற மக்கள்கிட்ட அப்படி சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து பணம் வாங்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு. இல்லை, அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் கிடைக்காம மக்கள் வந்து எந்த ஒரு முடிவுக்கும் வந்துட வேண்டாம். எதாக இருந்தாலும் அதிகாரிகள் கிட்ட டைரெக்டாக கேட்கலாம். எஸ்ஆர்ஸ் இருக்காங்க, அவங்க டைரெக்டாகவே அவங்ககிட்ட போய் கொரி கேட்டு இப்படி தான் பதியணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டோம். மற்றவங்க வந்து இந்த இடைத்தரகர்களோட வந்து வேலைகள் வந்து என்றைக்குமே வந்து இந்த அரசு வந்து அனுமதிக்காது, என்கரேஜும் பண்ணாது. ஸோ எதாக இருந்தாலும் அரசு அதிகாரிகள் கிட்ட டைரெக்டாக கேட்க சொல்லுவோம். சார், நிறைய பத்திரப்பதிவுத்துறை அலுவலகங்களில் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும் நெட்வொர்க் ரொம்ப இஷ்யூவாக இருக்குது. குறிப்பிட்ட ஏரியா வந்து மயிலம், அந்த சுற்றுப்பட்டு சில மாவட்டங்கள்லாம் இருக்குது. அதுவும் அது இந்த நெட்வொர்க் கனெக்டிவிட்டி சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும். திங்கட்கிழமை மட்டுமே நிறைய இடத்துல இருக்கு. திங்கட்கிழமைன்னு இல்லை, அது முகூர்த்த நாள் இந்த மாதிரி விஷயம் டேட்டில் சொன்னாங்க. அது நம்பர் 1 இன்டர்நெட் சம்மந்தப்பட்ட விஷயம். இன்னொன்று சர்வர்னால வர விஷயம். சர்வர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.